ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்கில் வந்து வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யாரெல்லாம் போய் டேரெக்டாக போய் வாக் இன் ட்ரைவ் அட்டன் பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, இல்லை வந்து வீடியோஸ் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ போய் நான் அட்டன் பண்ண போகிறேன் இன்றைக்கி, இல்லை நான் வந்து வாக் இன் ட்ரைவில் போய் அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எப்படி வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்யூம்ஸ் வந்து ரெடி பண்ணுறது, எப்படி போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 பார்த்தீங்கன்னா டெக்கா நான் டெக்னிக்கலாக அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். வாக் இன் ட்ரைவ் வந்து எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாக் இன் ட்ரைவ் வந்து எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்கேஸ் பெங்களூரில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பெங்களூரில் வாக் இன் ட்ரைவ் வந்தால் ஸோ போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, அவங்களுக்காக மட்டும் இல்லை, ஸோ எல்லாத்துக்குமே தான் இந்த வீடியோ. அதனால் யாராவது பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நியர்பை தி பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டாக போய் வாக் இன் ட்ரைவ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்காக மட்டும் தான் வந்து இந்த வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து போஸ்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ வாக் இன் இன்டர்வியூ ஃபார் 3rd June ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்னைக்கு வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து 3rd June இன்றைக்கி தான் வந்து வாக் இன் ட்ரைவே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ரோ இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறாங்க, என்றைக்கே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இவங்களே வந்து என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒன் டே ஆகும்னா ஸோ நேற்று நைட்டு தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸோ வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்லேருந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பெங்களூர் லொக்கேஷனில். ஸோ டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3rd June. ஸோ 3rd June. ஸோ 9:30 AM -5:30 PM வரைக்கும் இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கிளம்பி போகலாம். ஸோ இப்போ டைம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:36 AM தான். ஸோ நான் வந்து ஒரு 7க்குள்ளே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் ட்ராவல் பண்ண முடியும், இப்போ டக்குன்னு உடனே ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ பெங்களூரில் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இவங்களே ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக பெங்களூரில் இருக்க லொக்கேஷன்ஸ் நேம்லாம் நம்ம கண்டிப்பாக வாயில் வந்து நுழையாது. அதனால் வந்து அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ HCL டெக்னாலஜிஸ், ஸோ பெங்களூர் லொக்கேஷனில், ஸோ பெங்களூர் நார்த் தாலுக்கா பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கசாபா ஹோப்லி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் வந்து இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜாபோட ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஜாபோட ஹைலைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் வித் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கிளியர் கட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள், ஸோ ஒன்லி அண்டர் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் ஆர்டர் டு கேஷ் ப்ராசஸ், இன்டர்ஃபேஸ் வித் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், எக்ஸிக்யூட் த ஆர்டர் டு கேஷ் ட்ரான்சாக்ஷன், சப்போர்ட் பிஸ்னஸ் லைன்ஸ் அண்ட் இஷ்யூ ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸாக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாக் இன் இன்டர்வியூ ஃபார் OTC ஆர்டர் டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL கர்லை டெக் பார்க் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன் 3rd June அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதில் வந்து இன்டர்வியூ டைமிங் பார்த்தீங்கன்னா 12 PM 3 PM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து 5:30 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5:30 PM வரைக்கும் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து 12 PMனா நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து டேரெக்டாக போய் இது பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய் வாக் இன் ட்ரைவ் அட்டன் பண்ணலாம். ஸோ 3 hours தான் ட்ராவல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தென் ஃப்ரெஷர்லேருந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்லி அண்டர் கிராஜுவேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. BE BTech அண்ட் MCA கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெக் கிராஜுவேட்ஸ் வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, ஸோ எந்த லொக்கேஷன்னா பெங்களூரில்
ஸோ டெக் பார்க் சொல்லியிருக்காங்க. எந்த டெக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL கர்லே டெக் பார்க் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்லி எலிஜிபிள், 2025 பாஸ்ட் அவுட், ஹாவ் ரிசல்ட் இன் பிளேஸ் அ கெரியர் ஃபைனல் செமஸ்டர் காப்பி ரிசல்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருக்குல்ல அதோட ஜெராக்ஸ் காப்பி வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித் பேக்லாக் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேக்லாக் ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அங்கே போய்ட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா சம்ரின் அண்ட் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நமக்கு பெருசாக படித்தாலும் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருந்திருக்க மாட்டீங்க. அதனால் வந்து நீங்கள் பெருசாக இதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இதில் என்ன இவ்வளோ இருக்குது, நான் வந்து இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இவ்வளோமே வந்து அங்கே எக்ஸ்போஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஃப்ரெஷருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான ஆப்டிடியூட் லெவல்ஸ் தெரியுதா, தென் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா, தென் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க வில்லிங்னஸ் இருக்குது அப்படிங்கிற மட்டும் தான் அவங்கள வந்து எக்ஸ்பெக்டே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இவ்வளோலாம் நான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடியில் வந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஜாப் நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் போய்ட்டு இந்த வாக் இன் ட்ரைவ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்படி இல்லை இந்த வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களோட 1-to-1 சார்ட்ஸ் டேரெக்டாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.